மொபைல் ஜஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். காலையிலிருந்தே ஒரே பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னா ஆளுநரோட விஷயங்கள் தான். ஆளுநர் தேசிய கீதம் தான் ஃபர்ஸ்ட் போடணும், தமிழ் தாய் வாழ்த்து அப்புறம் போடணும்னு சொன்னது விஷயங்கள் தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இன்னைக்கு பற்றி எரியுதுன்னே சொல்லலாம். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஆளுநர் இது மாதிரி செஞ்சிருக்க கூடாது, இது மாதிரி செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதற்கப்புறம் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது என்ன அப்படின்னா, சரி ஆளுநர் இப்படி செஞ்சுட்டார்ல, இப்போ அதனுடைய நேரலை வீடியோ எங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகளும் கேட்கறாரு. எப்பவுமே ஆளுநர் உள்ள வரும்போது நேரலை எப்பவுமே ஆன்ல இருக்கும். இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா தமிழக சட்டமன்றத்தில் அது ஆன் செய்யவே இல்லை. கிட்டத்தட்ட 9:30 சட்டமன்றம் கூடிச்சு. ஆளுநர் ரவி அவர்கள் உள்ள வரும்பொழுது அப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா நேரலை வரல. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் 10 மணி ஆகி கூட நேரலையே வரல. அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டு சபாநாயகர் அப்பா அவர்கள் படிக்கும் போதே வரல. கொஞ்சம் தூரம் படிச்சுட்டாரு. படிச்சுட்டு பிறகு தான் இந்த நேரலையே வந்தது. ஆனா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலாவே நேரலை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கேட்டதுக்கு கூட அவர் அதை தான் சொன்னாரு. எங்கப்பா நான் பேசுறதே நேரலையில் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் நம்ம பேசுறோம், வீடியோவை பார்த்தாலே தெரியும், நான் கேள்வி கேட்கறது மட்டும் இருக்கும், மீதி அவங்க ஃபுல்லாவே பதில் சொல்றது இருக்கும். எங்க அவங்க ஒரு நடுநிலைமையா அவங்க நேரலை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டாவே வச்சிருப்பாங்க. அதே போல ஆளுநர் அவர்கள் பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சீமான் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், வேல்முருகன் அவர்கள், அதே போல திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பார்த்தங்க அப்படின்னா ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல நாளைக்கு ஆர்ப்பாட்டங்கள் ஆளுநருக்கு எதிராக இது மாதிரி தமிழ் தாயை வாழ்த்து புறக்கணிச்சதும் சட்டமன்றத்தை அவமானப்படுத்ததும் பார்த்தங்க அப்படின்னா நாளைக்கு திமுக தமிழ்நாடு ஃபுல்லாவே பார்த்தங்க அப்படின்னா ஆளுநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருக்காங்க. இந்த ஆளுநரோட விவகாரம் பார்த்தங்க அப்படின்னா இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியே அந்த இஷ்யூவே மறக்கிற அளவுக்கு இந்த விஷயங்கள் ரொம்பவே ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா ஆளுநர் விவகாரம் இன்னும் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆளுநர் வருத்தம் தெரிவிப்பாரா இல்ல மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.